கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். इस शाम के समय में हम प्रभु का वचन ध्यान करेंगे। விசேஷமாக நாம் எப்பொழுதெல்லாம் கூடுகிறோமோ, जब भी हम विशेष करके कोई सभा में ऐसा इकट्ठा होते हैं, ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். प्रभु हमारे बीच में हैं। பைபிள்ல அப்படிதான் எழுதியிருக்கிறது, இயேசுவானவரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு அவர் சமீபமா இருக்கிறார். और प्रभु यीशु मसीह उसको नमन करने के हर समय पे वो हमारे निकट में है। ஆனா உலகத்துல ஆண்டவர் இருக்கும்போது ஏராளமான ஜனங்கள் அவரோடு கூட இருந்தார்கள். और दुनिया में जब यीशु था तब बहुत सारे लोग उसके पीछे चलते थे, ஆனா வித்தியாசமான மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். लेकिन अलग अलग मन वाले उसके साथ थे। ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, प्रभु का वचन क्या कहता है? தேவனை நாம் அடையாளம் கண்டு அவரை ஆராதிக்கணும். प्रभु को पहचान कर उसकी आराधना करना है। அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. और उसकी आराधना करने वालों के लिए कोई अंतिम उनका कोई न्याय नहीं होगा। அதாவது உலக தண்டனை கிடையாது. उनको कोई न्याय का दंड नहीं होगा। உலகத்துல தேவன் எல்லா மனுஷர்களையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறார். दुनिया के सारे लोगों को प्रभु यीशु एक बार न्याय करने वाला है। காரணம் தேவன் அவர் இஷ்டத்துக்கு அவரே இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். क्योंकि यीशु ने इस दुनिया को उसकी मर्जी से बनाया है। நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வைத்து हम सबको इस दुनिया में रखा है। நமக்கு வேண்டிய சகல சாப்பாடு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் நமக்கு தருகிறார். और हम सबको जो जरूरत है, हमारा भोजन वस्तुएं सारा सब कुछ वो देता है। அவர் எல்லாரும் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். अच्छे बुरे दोनों को वो ऐसे कार्य को देता है। ஆகவே நாம் தேவனை அடையாளம் பார்த்து ஆராதிக்கணும். और इसीलिए हमें प्रभु को पहचान कर उसकी आराधना करना है। கர்த்தர் அதை விரும்புகிறார். प्रभु से चाहता है। ஒரு வசனம் வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार 20வது அதிகாரம் 20वां अध्याय 31வது வசனம். 31वां वचन। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है இயேசு தேவனுடைய குமாரன். यीशु परमेश्वर का पुत्र है। அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்ட மனிதனாக வருகிறார். और यीशु एक प्रकटीकरण किया हुआ एक मनुष्य के रूप में आता है। காணப்படாத தெய்வம் காணக்கூடியவராக காண்பிக்கிறார். அதுதான் தேவனுடைய குமாரன். और अनदेखा खुदा अपने आप को जब मनुष्य के सामने प्रकट करता है, इसीलिए उसको मनुष्य का पुत्र कहा गया है। ஆகவே வேதம் சொல்லுகிறது, इसीलिए कलाम कहता है தேவனுடைய குமாரனை கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கணும். तो मनुष्य को पुत्र को खुदा करके स्वीकार करो। அதுக்கு பிறகு அவருடைய பெயர்ல நாமத்துல अनंत कल जीवन பெற்றுக்கொள்ளணும். और उसके बाद उसके जीवन में अनंत काल का जीवन को पालो। அப்படினா அழியாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளணும். इसका मतलब कोई अविनाशी बातों को हमें पाना है। அப்ப வேதாகமம் நமக்கு எதுக்கு தந்திருக்கு? अब कलाम हमें किस लिए दिया गया? கிறிஸ்துவை விசுவாசித்து मसीहा को विश्वास करके அவருடைய நாமத்துல उसके नाम से நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும். नित्य जीवन को हमें पाना है। அதுதான் நம்ம தேவன் நம்மை அழைத்த நோக்கம். और यही परमेश्वर हमें बुलाने वाला एक विचार है। நிறைய பேருடைய யோசனை என்னன்னா, बहुत लोगों के जीवन में विचार क्या है? ஏதாவது கஷ்டமா இருந்தா, कोई तकलीफ है இல்ல வியாதியா இருந்தா, या कोई बीमारी है, ஓ செத்துட்டா எல்லாமே முடிஞ்சிரும், हम मर जाएंगे तो सब कुछ पूरा हो जाएगा। அப்படி அல்ல. ऐसी बात नहीं है। தேவன் அழியாமை உள்ளவர். और प्रभु अविनाशी है। நம்மையும் தேவன் அழியாதவர்களாக தான் படைத்திருக்கிறார். और हमें भी ऐसा अविनाशी ही बनाया है। ஆனால் நம்முடைய சரீரம் தவறு செய்ததினால, और इसीलिए जब हमारी शरीर गलतियां करती है, அது மட்டும் மண்ணில இருந்து எடுத்தனால மண்ணுக்கு போயிடும். और वो मिट्टी से निकालने के कारण वो मिट्टी में मिल जाएगा। ஆனா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சரீரம், लेकिन हमारे अंदर रहने वाला एक आत्मिक जो शरीर है, அது அழியவே செய்யாது. वो कभी नहीं नाश அது होगा। தேவனோடு வாழ வேண்டும். वो हमेशा प्रभु के साथ जीवन बिताना அப்படி चाहिए। இல்ல ஒரு தப்பான கஷ்டத்துல போய் அது இருக்க போகிறது. या फिर एक तकलीफ भरे जीवन में वो अंत तक वहां पर ही रहेगा। தேவன் நம்மை
நித்திய ஜீவனுக்காக और அழைத்திருக்கிறார். परमेश्वर हमें अनंत काल का नित्य जीवन के लिए बुलाया ஆகவே है, நாம் பாக்கியவான்கள். इसीलिए हम धन्य हैं। இந்த மாலை வேளையில इस शाम के समय पर இந்த கிறிஸ்துவை அடையாளம் காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு ஆள் வருகிறார். और मसीहा को पहचानने का एक व्यक्ति आ रहा है, நல்ல ஒரு முக்கியமான ஆளு தான். एक बहुत ही अहम मुख्य व्यक्ति है। அவரை குறித்து தான் தியானிக்க போறோம். उसके बारे में हम ध्यान करने वाले हैं। அவருடைய பெயர் நிக்கோதேமு. उसका नाम निकोदेमस। அவரை ஒரு பரிசேயன் அல்லது பரிசுத்தவான் அப்படின்னு வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. कलाम उसको एक पवित्र व्यक्ति करके बताता है। நிக்கோதேமு என்கிறவர் பரிசேயன். பரிசேயன் என்றால் பரிசுத்தவான். निकोदेमस मतलब एक पवित्र व्यक्ति, वो एक पवित्र व्यक्ति प्रभु को दर्शन करने के அவன் लिए आया। இயேசுவானவரை கேள்விப்படுகிறான். वो यीशु के बारे में सुना அவர் செய்கிற அற்புதம் அடையாளத்தெல்லாம் பார்த்தார், கேள்விப்பட்டார். और उसके अद्भुत कार्य के बारे में उसने सुना और देखा। இப்போ அவருக்கு தெரிகிறது இந்த இயேசுவை நான் போய் பேசணும். अब ये इसको लगता है उस यीशु से मुझे बातें करना है, எப்படியாவது அந்த இயேசுடைய ராஜ்யத்துக்கு போகணும். और कैसे ना कैसे उस यीशु के राज्य पे जाना है। அந்த ஆசையில தான் நிக்கோதேமாகிய அந்த பரிசேயன் பரிசுத்தவான் வருகிறார். और उसी स्थान पर वो निकोदेमस भी वहां पर आता है। இதை குறித்து நாம் தியானிப்போம். उसके बारे में ध्यान करेंगे। ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना करें। பரிசுத்தமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु धन्यवाद, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண உதவி செய்யும். इस वचन की गहराई को समझने के लिए मदद कीजिए। நாங்களும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். हम भी उस नित्य जीवन को पाना चाहिए। அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசத்தினால் எங்களை நிரப்புங்க. ऐसे भरोसा विश्वास में भर दीजिए। நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். आप ऐसे करेंगे इसलिए धन्यवाद। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென், ஆமென். आमीन। நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானது. नित्य जीवन बहुत ही अहम बात है। இது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ये दुनिया के सारे लोगों को दिया गया, ஆனா எல்லாரும் அது மேல கவனம் வைக்கல. लेकिन सारे लोग उसके ऊपर ध्यान नहीं लगाते। ஏன் கவனம் வைக்கல? क्यों नहीं ध्यान करते? அது எங்க இருக்குன்னு தெரியாது. वो कहाँ पर है किसी को नहीं पता, அது எப்படி இருக்கும் அதுவும் தெரியாது. वो कहाँ कैसा रहेगा वो भी नहीं पता, அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. वहाँ पर क्या बातें बीतने वाली है वो भी नहीं पता। காரணம் அந்த காரியத்தை பற்றி பரிசுத்த வேதாகமம் மட்டுமே சொல்லுகிறது. और क्योंकि उस बात के बारे में केवल पवित्र कलाम ही बताता है, வேற எங்கேயும் அது பார்க்க முடியாது. और कहीं पर इसके बारे में नहीं सुन அப்ப सकते। யார் இந்த இயேசுவனுடைய வேதாகமத்தை வாசித்தாங்களோ और जो इस कलाम को पढ़ते हैं அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஆசை, ஒரு நித்திய ஜீவன், और उन्हीं को वो इच्छा रहेगा कि नित्य जीवन है, அனந்த கல் ஜீவனுக்கு போகணும். अनंत काल जीवन में जाना है। கண்டிப்பா இந்த உலகத்துல தேவன் ரெண்டு காரியத்தை பார்க்கணும். जरूर इस दुनिया में दो बातों को हमें देखना ஒன்னு जरूरी है। சந்தோஷமான ஒரு ஏரியா, एक खुशी का जीवन ஒரு அழிவான ஒரு ஏரியா. और एक नाशवान जीवन। ரெண்டே கண்டிப்பா ஒரு ஆள் பார்க்கணும். जरूर एक मनुष्य को ये दोनों जीवन में किसी ना किसी को दर्शन जरूर करना அந்த है, நல்ல இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் நல்லவர் இயேசு வந்தார். और उस अच्छे स्थान पर ले जाने के लिए यीशु आया। அவரை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? उसके बारे में कलाम क्या कहता அவர் है? எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். वो हमेशा भलाई करता हुआ दिखाई दिया। ஒவ்வொரு மனுஷர்களையும் அவர் ஆசீர்வதித்தார். हर एक मनुष्य को वो आशीष किया, பாவிகளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். पापियों को पवित्र किया, நடக்க முடியாத காரியங்களுக்கு அவர் நடக்கும்படி உதவி செய்தார். और जो चल नहीं पा रहे थे उस कार्य को, जो हो नहीं सकती वैसे कार्य को उसने करके दिखाया। வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். बीमारियों को चंगा किया, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுத்தார். समाधान जिसको नहीं था उसे समाधान दिया। அவருடைய ஒரே ஒரு நோக்கம் उसका एक ही विचार है, மனிதர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும். मनुष्य नित्य जीवन को पाए। கர்த்தர் நமக்கு அதை தந்திருக்கிறார். प्रभु हमें भी उस कार्य को देता ஆனா, அந்த है। நிக்கோதேமு ஒரு நாள் சாயங்காலம் இத போல ஒரு ராத்திரிக்கு இயேசுவானவரை சந்திக்க போகிறார். निकोदेमस शाम के ऐसे एक अंधेरे समय पर यीशु से मिलने के लिए गया। எதனால சாயங்காலம் போகிறாரு? क्यों वो मिलने के लिए गया? பகல்ல போயிருக்கலாம், दिन में दोपहर में जा सकता ஆனா है, பகல்ல அவர் போகல. और वो वहां पर दोपहर के समय पर जाता है। எதனால அவர் பகல்ல போகல? क्यों वो दोपहर के समय पर नहीं गया, ராத்திரி போறாரு. रात पे जाता அந்த है? காலத்துல उन दिनों में இயேசுவானவரை போல எத்தனை பேர் இந்த உலகத்துல எதெல்லாமோ செய்துட்டு அழிஞ்சு போயிட்டாங்க. और यीशु मसीह के समान बहुत सारे लोगों ने कुछ कार्य किए और मर गए।
அதே போல எதுவும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. लोगों ने सोचा उसके समान ही ये मनुष्य भी होगा। ஆகவே இயேசுவானது நல்ல ஆளா கெட்ட ஆளாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. इसलिए यीशु अच्छा व्यक्ति है बुरा व्यक्ति है किसी को नहीं पता। ஆனா இயேசு அடிக்கடி சொல்லுகிறார், लेकिन यीशु बार बार कहने लगा நான் பரிசுத்தர், मैं पवित्र हूँ, நீங்களும் பரிசுத்தமா तुम भी இருக்கணும். पवित्र बनो। நான் பரிசுத்தத்துக்கு என்று உங்களை வழி நடத்துவேன். मैं पवित्रता के लिए तुम्हें बुलाया हूँ। அந்த ஒரு காரியத்துல தேவன் உண்மையும் உத்தமமாக இருந்தார். और उस एक बात पे यीशु वहाँ पर सच्चा और दृढ़ है। அடுத்தவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பான். और दूसरा कहता है कि मेरा पीछा करने वाला वो उजियाला का संतान இது है। எல்லாமே நிக்கோதேமு கேள்விப்பட்டார். ये सारी बातों को निकोदेमस सुनने के ஆனா बावजूद ஒரு சந்தேகம் நிக்கோதேமுக்கு, फिर भी उसको एक शंका है, இது உண்மையிலே அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவரா இல்லையா? क्या ये सच्चाई में नित्य जीवन को देता है या नहीं। ஏன்னா நிறைய பேர் தப்பு தப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. बहुत सारे लोग गलत गलत बातों को बताकर चले गए ஆனா அவங்க செத்து போனோடனே இந்த கூட்டமா அழிஞ்சு போச்சு. और वो जाने के बाद ये झुंड पूरी तरह से नाश हो गया। ஓ, ஒருவேளை இவரு அப்படி இருப்பாரா? शायद ये भी वैसा ही होगा। நான் பகல்ல போனா ஓ இந்த நிக்கோதேமு பரிசுத்தவானே அங்க போலாமா? अब ये अगर दोपहर में जाता है तो ये पवित्र लोग उधर जा सकते हैं क्या? கேட்பாங்க மற்றவங்க. दूसरे लोग पूछेंगे நிக்கோதேமு பரிசுத்தவான், निकोदेमस तो पवित्र है, அதே என்ன இவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கான்? क्यों इससे जाके सलाह लेता है? அப்படி யாராவது சொல்லுவாங்க. ऐसा कोई ना कोई कहेगा। இந்த நிக்கோதேமு யாரும் நிச்சயம் மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. निकोदेमस का कोई आदर नहीं करेगा। ஆகவேதான் इसीलिए யாருக்கும் தெரியாம நிக்கோதேமு போகிறார். और किसी को नहीं जानते हुए निकोदेमस जाता ஏன்னா है। நிக்கோதேமு போகிற அந்த சபை அல்லது கூட்டம், और निकोदेमस जाने वाला वो जो झुंड है, அந்த கூட்டம் இயேசுவானவரை தப்பு தப்பாக சொல்கிறார்கள். और वो झुंड यीशु के बारे में गलत बातों को बताते हैं। சொல்றாங்க இயேசுவானவர் நம்ப கூடாது, यीशु के ऊपर भरोसा मत करो, அவர் உண்மையிலே கிறிஸ்து மாதிரி இல்ல. वो सच्चाई में मसीहा के समान तो नहीं दिखता। ஆகவே இயேசுக்கு பின்னால யாரும் போக கூடாது. इसीलिए उस यीशु का पीछे कोई नहीं करना। யாரு சொன்னா அப்படின்னா कौन ऐसी बातों को அன்றைக்கு कहा? உள்ள அந்த திரளான ஜனங்கள் அல்லது சபை. उन दिनों में रहने वाले बहुत सारे जो झुंड या फिर उस समय की कलीसिया। ஆனா நிக்கோதேமுக்கு தெரியுது உண்மையிலே இவர் நல்ல ஆளு. लेकिन निकोदेमस ने पहचान लिया कि ये व्यक्ति सच में सच्चा अलग है। காரணம் என்ன? क्या कारण இந்த है? வார்த்தையில வல்லமை இருந்தது. इसके वचन के अंदर पवित्रता है। ஏழைகளையும் கூட அவர் அனைத்து ஆசீர்வதித்தார். और जो कष्टों में कंगालों में रहने वालों को भी आदर करता है। மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினாரு. और मरे हुओं को भी वो जिलाता है। இன்னும் அவர் என்னெல்லாம் செய்தாரு? और क्या क्या कार्य करता है? பிசாசை விரட்டினார். शैतान को भगाता है। நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். जो चल नहीं सकते थे उनको वो चलाया है। கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். जिसके आंखों में रोशनी नहीं थी उनको दिखाई देने के लिए आंखों को खोल दिया। ஆகவே இவர் செய்த எல்லாத்தையும் நிக்கோதேமு பார்த்து ये सारे बातों को निकोदेमस ने देखा। இவர் உண்மையிலே மனிதனாக வந்த தெய்வம், ये सच्चाई में मनुष्य के रूप में आया हुआ खुदा है। இவர்தான் கிறிஸ்து, यही मसीहा है இவர்தான் வணங்குவதற்குரிய ஜெகஜோதி और यही उसकी स्तुति के योग्य खुदा है। அப்படின்னு மனசுல நினைச்சாரு. और वो मन में ऐसा विचार किया। ஆனா பகல்ல போனா लेकिन दिन में अगर जाएंगे அவங்களுடைய சபை இந்த ஆளு அவரை போய் பார்க்கறாரு. उसके झुंड के लोगों को लगेगा ये उस व्यक्ति से मिलने जा रहा है। அவர்கிட்ட போய் இவர் அதிகமா பேசி அவரோட சேர்ந்துட்டா இவர் சபையை விட்டு நீக்கணும். और ये उसके साथ मिल गया उससे बातें करने लगा तो इसको कलीसिया से दूर करना होगा। அப்படி ஒரு கட்டுப்பாடு அந்த சபையில இருக்கு. और वैसा एक बंधन उस कलीसिया में है। அதனால தான் நிக்கோதேமு நைட்ல போறாரு. इसीलिए निकोदेमस रात में जाता है। இயேசுவானவருக்கு தெரியும் இவன் பாய்ந்து போய் வந்திருக்கான். यीशु को भी पता है कि ये डर के मारे ऐसे समय पे சரி आता பரவாயில்ல, है। कोई बात नहीं, ஆனா அவனுக்கு உண்மையை தெரியணும். लेकिन उसको सच्चाई जानना है। கர்த்தர் அவனோட பேசுவதுக்கு முந்தி அவர்தான் ஃபர்ஸ்ட் பேசுறார். प्रभु उससे बातें करने के पहले वो वहां पर प्रभु से बातें करता முதலாவது है। அவர் சொல்லுகிறார் पहले वो कहता है, ரபி அப்படின்னா போதகரே, वो कहता है रबी। तीसरा वचन में நீர் உண்மையிலேயே யோவான் 3ல போட்டிருக்கு, நீர் உண்மையிலேயே பரலோகத்திலிருந்து வந்தவர். और वो कहता है तो सच में स्वर्ग से आया हुआ है। நீர் மனிதனாக வெளிப்பட்ட தெய்வம், और तुम मनुष्य के रूप में प्रकट हुआ खुदा है। உமக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறது. और तेरे अंदर पवित्र आत्मा है। ஆகவே நீர் செய்கிற அத்தனை காரியமும் அடையாளப்படுத்துகிறது. क्योंकि तू जो कार्य चिन्ह दिखाया वो सारी बातें उसी बात को दोहराता है। இப்போ நிக்கோதேமு என்ன சொல்லுகிறாரு? अब निकोदेमस क्या कहने लगा? ஆண்டவரே நீர் உண்மையிலே கிறிஸ்து தான் हे प्रभु तू सच में मसीहा है। அப்படின்னு அவர் சொல்லல. ऐसा नहीं कहा। நீர் பரிசுத்தர், तू पवित्र है, உமக்கு ஒரு மேல இருந்து ஒரு பவர் வந்திருக்கிறது, तुम्हारे पास ऊपर से एक पवित्र आत्मा आया है, அதனால தான் நீ நல்ல நல்ல காரியங்களை செய்கிறீங்க, इसीलिए आप भलाई काम करते हैं, நீ
நீங்க நல்ல ஒரு தீர்க்கதரிசி, आप अच्छे भविष्यवक्ता हैं, நீங்க நல்ல ஊழியக்காரர் आप अच्छा सेवक हैं, அப்படின்னு பாக்குறாரு. ऐसे वो देखता है। ஆனா இயேசுவானவர் உண்மையிலே நல்ல போதகரா? क्या यीशु मसीह सच्चाई में अच्छा सो प्रचारक है? அவர் நல்ல போதகர் மட்டுமல்ல, நல்ல கடவுள். वो अच्छा खुदा ही नहीं बल्कि अच्छा व्यक्ति नहीं बल्कि खुदा भी है। அவர் யாரு? நல்ல वो कौन ஆண்டவர், है? अच्छा परमेश्वर है நல்ல கிறிஸ்து, और अच्छा मसीहा है, நல்ல தெய்வம். अच्छा खुदा है। அப்படி நிக்கோதேமு சொல்லல, ऐसे निकोदेमस ने नहीं कहा நீ நல்ல பாஸ்டர், तू अच्छा प्रचारक நீ है, நல்ல ஒரு ஆளு. आप अच्छे व्यक्ति हैं। ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु कहता है, என்ன சொல்லுகிறார்? பதில் என்ன பாருங்க. उसको जवाब क्या देता है? देखिए 3:3 சொல்லுகிறது. तीसरा अध्याय तीसरा वचन। यीशु ने उसको उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, यदि कोई नए सिरे से ना जन्मे तो परमेश्वर का राज्य देख नहीं सकता। இப்போ அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? वो वचन में क्या लिखा है? நிக்கோதேமு, நீ என்னை ஒரு பாஸ்டர் மாதிரி பாக்கியா? निकोदेमस, तू मुझे प्रचारक के रूप में देखता है, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி பாக்கியா? एक भविष्यवक्ता के रूप में देखता है। நான் யார் தெரியுமா? मैं कौन हूँ तो जानता है? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிபதி. परमेश्वर के राज्य का अधिपति हूँ। எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. मेरा खुद का एक राज्य நான் ஒரு है, ராஜா. मैं राजा हूँ। ஆனா நீ என்ன நினைக்கிற? लेकिन तुझे क्या लगता है? ஒரு 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 பாஸ்டர், तू तो एक प्रचारक है ஒரு நல்ல பிரச்சாரक. और तू एक अच्छा प्रचारक है। ஆண்டவர் அதை வரவேற்கவில்லை. और यीशु ने उसको वह उस प्रकार से आगमन नहीं दिया। அவர் என்ன சொல்கிறாரு? वो क्या कहता நீ है? மறுபடியும் பிறந்தால், तो जब तक दोबारा नहीं जन्मे, நீ மறுபடியும் பிறந்தால் तो फिर से जन्म लेगा तो என்னை பார்க்கும்போது எப்படி தெரியும்? जब मुझे देखेगा तो कैसा दिखेगा? இவர் ராஜா, ये राजा है இவர் கிறிஸ்துவாகிய ராஜா. और ये मसीहा राजा है இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. और इसका एक राज्य है। அப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும். वैसे दिखाई दिया होगा, ஆனா உனக்கு தெரியல. लेकिन तुझे समझ नहीं आया। எதனால தெரியல? किस लिए समझ नहीं நீ आया? மறுபடியும் பிறக்க क्योंकि வேண்டும். तू फिर से नहीं जन्मा। மறுபடியும் பிறக்கணும் எப்படி? फिर से कैसे जन्म लेना है? அவன் உடனே கேட்காரு, எங்க அம்மா வயித்துல போய் நான் மறுபடியும் பிறக்கணுமா? और क्या मुझे अपने माँ के पेट में फिर से जाकर जन्म लेना होगा? ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்ல. और वैसा नहीं। மறுபடியும் பிறக்கிறது என்பது और वो फिर से जन्म लेना கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, और प्रभु का वचन को समझकर அதை விசுவாசித்து, उसे विश्वास करके அந்த வசனத்தின்படியே ஒப்பு கொடுக்கிறது. उस वचन के अनुसार अर्पण करना, அதுதான் மறுபடி பிறக்கிறது. यही दोबारा जन्म लेना அது है। எப்படி தெரியும்? और ये कैसे समझ आएगी? நேற்று வரை இந்த ஆளு ஒரு திருடன், और कल तक ये व्यक्ति एक चोर था ஒரு பொய்க்காரன். और एक झूठा व्यक्ति था, ஆனா கிறிஸ்துவை பார்த்தான், लेकिन जब मसीहा को पहचाना வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுச்சு. इसका जीवन बदल गया। அதுதான் மறுபடி பிறக்கிறது. यही फिर से जन्म लेना है அதுதான் நம்பிக்கை. और यही भरोसा है। நேற்று பொல்லாதவன், कल तो बुरा व्यक्ति ஆனா है, இயேசுவை பார்த்த பிறகு நல்லவன். लेकिन यीशु को देखने के बाद अच्छा व्यक्ति बन गया। இதுதான் மறுபடி பிறக்கிறது. यही फिर से जन्म लेना। அது மனுஷனால முடியாது. ये मनुष्य से नहीं होगा। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, நான் உன்னை பரிபூரணப்படுத்துவேன். मैं तुम्हें परिपूर्ण बनाऊंगा। என்னுடைய வசனத்துல ஆவி இருக்கிறது, मेरे वचन में आत्मा है, அதுல ஜீவன் उस இருக்கிறது. पर जीवन है। நான் சொல்லுகிற வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டால், मैं जो कहता हूँ उस वचन को यदि तू स्वीकारे அந்த வசனம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். और वो वचन तुम्हारे जीवन में एक बदलावट देगा। இயேசு யாரு அப்படின்னு உனக்கு தெரியும். यीशु कौन है ये भी तू पहचान நான் लेगा। ராஜா, मैं राजा हूँ, நான் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்க मैं வந்திருக்கிறேன். परमेश्वर के राज्य को बनाने के लिए आया। அப்படி அவனோட பேசுகிறார். वैसे प्रभु ने उससे बातें இப்ப की। நிக்கோதேமு ஒரு பரிசுத்தவான், अब निकोदेमस एक पवित्र है, அவனுக்கு கொஞ்சம் விளங்கிக்கிட்டு, अब उसे बातें समझ गई, ஆனாலும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரல. फिर भी एक अच्छा भरोसा नहीं आया। மறுபடியும் இயேசுவானவர் फिर சொல்லுகிறார், से यीशु से कहता है, நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தாதான் அந்த தேவ ராஜ்யத்துக்கு உள்ள வரலாம். तो आत्मा और जल से जन्म लेगा तो ही परमेश्वर के राज्य में प्रवेश करेगा। இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? यीशु ने क्या कहा? என்னுடைய ராஜ்யம் கதவு திறந்திருக்கிறது. मेरा राज्य खुला हुआ है, தரவாஜா திறந்தா இருக்கு. उसका दरवाजा खुला நீ है, என் ராஜ்யத்துக்கு வெளியே நிக்கிற. तो मेरे राज्य के बाहर खड़ा है। ஆனா நீ ஜலத்தினால பிறந்தால், यदि तू जल से स्नान करे, ஆவியினால பிறந்தால், आत्मा से फिर से स्नान என்னுடைய करे, ராஜ்யத்துக்கு உள்ள நீ வந்துடலாம். मेरे राज्य के अंदर तू आ जाएगा। நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும். मैं कौन है करके तू समझ लेगा। அப்பவும் அவருக்கு ஒரு டவுட். फिर भी उसे शंका हुई। ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு? वो क्या कहता है? உண்மையிலே ஒரு தேவனுடைய
தாசன் ஊழியக்காரன் और सच में परमेश्वर का दास है ஆனா இவர் ராஜா இவர் தேவனுங்க நம்பிக்கை அவருக்கு இல்ல और ये खुदा ये राजा है करके उसको भरोसा नहीं है। அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் इसलिए प्रभु ने कहा தேவனுடைய ஆவி உனக்குள்ள வந்தா परमेश्वर का आत्मा यदि तेरे अंदर आए உனக்கு கண் திறக்கப்படும் तेरी आंखें खोली जाएगी, என்ன அடையாளம் तू காண்ப मुझे पहचान लेगा, அப்படி இல்லனா என்னை பத்தி உனக்கு புரியாது नहीं तो तू मेरे बारे में समझ नहीं அவர் पाएगा। சொல்கிறார் எப்படி மறுபடி பிறக்க वो முடியும் कहता है कैसे फिर से जन्म लेना है। அப்ப கர்த்தர் சொல்கிறார் तब प्रभु ने कहा காற்று அங்க இருந்து அடிக்கிறது हवा वहां से आती है, நம்ம மேல படுது हमारे ऊपर लगता है Dress ஆடுது और हमारा वस्त्र हिलता है, அப்ப உனக்கு தெரியுது காற்று அடிக்கிறது अभी तब हमें पता चलता है हवा चल रही है। அதே போலதான் उसी प्रकार से மறுபடி பிறக்கிறது फिर से जन्म लेना, நீ இயேசுவை உண்மையான கடவுளாக ஏற்றுக்கொண்டா तो यीशु को सच्चा खुदा करके यदि जान உன் ले இருதயத்துல ஒரு ஒரு வல்லமை கிடைக்கும் और तेरे हृदय में एक सामर्थ्य मिलता உன் है சுபாவம் மாறிடும் और तेरा स्वभाव बदल जाता நீ है, என்னுடைய ராஜ்யத்துல வந்துடலாம் तू भी मेरे राज्य पे आ सकता है। ஆனாலும் அவருக்கு அது புரியல फिर भी उसे समझ नहीं உடனே आया। ஆண்டவர் சொல்லுகிறார் फिर प्रभु ने कहा நீ ஒரு பாஸ்டர் तू एक प्रचारक है, நீ ஒரு பெரிய ஆளு तू एक बड़ा व्यक्ति நீ है, இந்த சர்ச்சில நீ பாஸ்டரா இருக்க तू कलीसिया में प्रचारक है, ஆனா நான் சொல்லுகிற வசனம் உனக்கு விளங்கலையா लेकिन मैं जो कहता हूँ ये बातें तुझे समझ नहीं आई। இப்ப அவருக்கு கொஞ்சம் சிரமாயிட்டு अब उसको थोड़ा शर्म हुआ, ஆனாலும் அவருக்கு வசனத்தை கேட்க ஆசை फिर भी उसको वचन को सुनने का इच्छा है। ஏனென்றால் அவர் என்ன நினைக்கிறாரு और वो क्या कहता है, இவர் உண்மையிலே ராஜாவா இருந்தால் ये सच में राजा होता, இந்த ராஜாக்கு பின்னால நானும் போயிடணும் ये राजा के पीछे मैं भी जाना है, ஏன்னா நான் போகலன்னா எனக்கு தண்டனை கிடைக்கும் ये अगर मैं नहीं जाऊं तो मुझे दंड मिलेगा ஆகவே நான் அந்த ராஜ்யத்தோட போகணும் और इसलिए मुझे उस राज्य में जुड़ जाना है। இயேசு ராஜாதி ராஜா यीशु राजाओं का அவர் राजा है। சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் वो திறந்திருக்கிறது कहता है मेरा राज्य खुला है, என்னுடைய ராஜ்யத்துல வந்துரு मेरा राज्य में आजा। அது எப்படி வர முடியும் कैसे आ सकते हैं மறுபடியும் பிறக்கணும் और फिर से जन्म लेना है, அப்ப நீயே சொல்லணும் तो अभी तुम्हें कहना है ஆண்டவரே இனிமேல் நான் அந்த காரியம் செய்ய மாட்டேன் प्रभु दोबारा मैं ऐसे कार्य नहीं करूंगा, நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன் मैं हमेशा प्रार्थना करूंगा, நான் இனிமேல் கெட்ட காரியத்தை செய்ய मैं மாட்டேன் बुरे चीजों को दोबारा नहीं நான் நல்லதை करूंगा, செய்வேன் मैं अच्छे कार्य को அத करूंगा। நீயே சொல்லணும் ये बातें तुम्हें कहना உன் है, இருதயத்துல இருந்து நீ சொல்லணும் तुम्हारा हृदय से कहना है। இனிமேல் தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் अभी मैं गलत बातों को नहीं அது करूंगा, சொன்னா ऐसा यदि कहोगे ஜீவன் மாறும் तुम्हारा जीवन बदल जाएगा। அதுதான் மறுபடி பிறக்கிறது यही दोबारा जन्म लेना அது है। எப்படி அது இன்னொருக்கு விளங்கல अब वो उसे फिर से समझ नहीं आया, ஆனால் கர்த்தர் அவனோட சமாதானமா பேசுகிறார் प्रभु उससे समाधान से बातें அது किया। ராத்திரி நேரம் शाम का समय, அந்த காலத்துல லைட் இப்படி எல்லாம் கிடையாது उन समय पर ऐसी रोशनी उजियाला அவர் नहीं ஒரு था, இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு वो एक जगह पर बैठा है, கிட்ட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு ये भी उसके पास बैठकर बातें करता है। இயேசு சொல்லுகிறார் இவன் எப்படியாவது என்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் यीशु कहता है कैसे ना कैसे इसे राज्य में इकट्ठा करो, நான் ஒரு ராஜா அப்படிங்கறதை இவனுக்கு சொல்லணும் मैं एक राजा हूँ, उसे पहचानना चाहिए। அதனால தான் அவர் ஆசையோட அவன்கிட்ட பேசுகிறார் इसीलिए प्रभु उससे और इच्छा से बातें करता அடுத்த ஒரு है। வார்த்தை சொல்லுகிறார் इसके बाद और एक बातों को कहा, 11வது வசனத்தில் இப்படி எழுதி 11 वचन में ऐसा लिखा है, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு मैं சொல்லுகிறேன் तुझसे सच सच कहता हूँ நான் சொல்லுகிறத நல்லா கவனிக்கணும் நீ कि मैं जो कहता हूँ उसे ध्यान से सुनना। நான் கண்டதை பார்த்ததை சாட்சி சொல்லுகிறேன் मैंने जिसे देखा है उसकी गवाही देता हूँ। தெரியுமில்ல நான் சொல்றதெல்லாம் சாட்சி ரைட்டா मैं जो कहता हूँ ये सब गवाही है, तू समझता है? நிக்கணும் சொல்ற உண்மையிலே நீங்க சொல்றது நல்லதா இருக்கு आप जो कहते हैं ये सब बात अच्छी है, அது சத்தியம்தான் ये सत्य है, அதனால தான் நான் வந்திருக்கேன் इसीलिए तो मैं आया हूँ। அந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார் प्रभु ने कहा, சத்தியமா உண்மையா சத்தியமா சத்தியமா நான் சொல்லுகிறேன் और यदि सच्चाई में सच्चे है तो मैं तेरे से कहता हूँ, நான் கண்டதை சொல்லுகிறேன் मैंने जिसे देखा उसे मैं बताता हूँ। ஆனா நீங்க யாரும் அந்த இதை ஏற்றுக்கொள்ளல लेकिन तुमने ये किसी भी बात को स्वीकार नहीं किया। இயேசு என்ன சொல்லுகிறார் यीशु क्या कहता है? நிக்கதோமு निकोदेमस, உங்க கூட்டத்தார் யாரும் என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளல तेरे झुंड के कोई भी मेरे वचन को स्वीकार नहीं किया, ஆனா நான் கண்டதை சொல்லுகிறேன் लेकिन मैं जिसे सुना उसी को कहता हूँ। நான் ராஜா मैं राजा हूँ, நான் தேவன் मैं खुदा हूँ, நான் நீதியை मैं பிரசங்கிக்கிறேன் धार्मिकता को प्रचार ஆனா करता நீ हूँ। மறுபடியும் பிறந்தன்னா लेकिन फिर से यदि तू जन्मे, இயேசுதான் சர்வ வல்லவர் என்பதை புரிஞ்சுக்கிடுவான் यीशु ही वो सर्वशक्तिमान खुदा है करके पहचान लेगा। நிக்கதோமு நினைக்கிறாரு अब निकोदेमस सोचता है சர்வ வல்லமுள்ள தேவன் எங்க இருக்காரு सर्वशक्तिमान प्रभु कहाँ पर है? வானத்துல இருக்காரு वो तो आकाश में है, அவர் மேல இருக்காரு वो स्वर्ग में है, நீங்க என் கிட்ட நிக்கிய तू तो मेरे सामने खड़ा है, அது எப்படி இங்க சர்வ வல்லவரா இருக்க முடியும் कैसे तू स्वर्ग में खड़ा है करके बोल सकता है?
நிக்கதோமு வாயினால சொல்லல இருதயத்துல நினைக்கிறார். और निकोदेमस अपने जबान से नहीं कहा लेकिन अपने मन में सोचता है। நிக்கதோமு என்ன நினைக்கிறாரு? निकोदेमस क्या समझता है? நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வம் हमारा सर्वशक्तिमान பரலோகத்துல இருக்கிறாரு. वो तो स्वर्ग में है, அவர் பரிசுத்தர். वो तो पवित्र है, ஆனா நீங்க என்கிட்ட நிக்கிய, लेकिन आप तो मेरे सामने खड़े हैं। நீங்க எப்படி அந்த தெய்வம்? आप कैसे वो खुदा हो सकते हैं? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், तब प्रभु ने कहा, அவர் என்ன நல்ல ஒரு அருமையான வார்த்தை एक சொல்லுகிறார். अच्छा वचन को बताता है। 12வது வசனம். 12 वचन, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? जब मैंने तुमसे पृथ्वी की बातें कही और तुम विश्वास नहीं करते, तो यदि मैं तुमसे स्वर्ग की बातें कहूँ तो फिर कैसे विश्वास करोगे? நல்ல விளங்குதா வசனம்? क्या आपको समझ में आ रहा है ये वचन? ஆண்டவர் சொல்றார், சாதாரண வார்த்தைகளை நான் உன்னோடு பேசுகிறேன். प्रभु कहता है, मैं इस दुनिया की साधारण बातों को तुझे बताया ஆனா நிறைய ரகசியம்லாம் சொன்னா உனக்கு விளங்குமா? और मैं वो बातों को बताया तुझे समझ नहीं आया। अगर गुप्त बात बताऊं कैसे समझेगा? அப்ப கர்த்தரோட சொல்றது, அப்ப நான் சாதாரணமா பேசுகிறேன். मैं तो साधारण बातों को बता रहा உனக்கு हूँ। புரியலையா? क्या तुझे समझ नहीं आती? நான் மகிமையானதெல்லாம் சொன்னா உனக்கு எப்படி புரியும்? मैं महिमा की बातों को बताऊं तो कैसे तू समझ पाएगा? மகிமைனா என்னது? महिमा का मतलब क्या? நிக்கதோமு நினைக்கிறார், அப்படியா? निकोदेमस सोचता है ऐसे बात है மகிமையானதா? क्या? महिमा का ரகசியமானதா? गुप्त बात है, அது என்னது? वो क्या है? உடனே கர்த்தர் சொல்லுகிறார், तुरंत प्रभु ने कहा, நிக்கதோமு இப்பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிறேன், निकोदेमस मैं अभी स्वर्ग पर हूँ, நானே பிதா, मैं ही पिता हूँ ஆனா இப்ப நான் உன் கிட்ட இருக்கிறேன், और अभी मैं तेरे सामने भी खड़ा நான் हूँ। மேலையும் கீழையும் இருக்கிறதை நீ நம்பல அப்படின்னா अगर मैं ही ऊपर और नीचे तेरे सामने खड़ा हूँ करके इसे भरोसा नहीं किया तो உனக்கு அந்த ராஜ்யம் கிடைக்காது. तुझे वो राज्य नहीं मिलेगा। நிக்கோதேமு யோசிக்கிறார், निकोदेमस सोचता है, ஓஹோ பரலோகத்துல பிதாவா இருக்கிறது நீங்க தானா? और क्या स्वर्ग में पिता आप ही हैं? இங்க நீங்களும் இருக்கீங்களா? यहाँ पर भी आप ही खुदा है। காரணம் என்ன? इसका कारण क्या है? சர்வ வல்லவர், सर्वशक्तिमान, அவர் எங்க இருப்பார்? वो कहाँ पर भी कभी भी रहेगा। அவர் பிதாவாக மேல वो இருக்கிறார், एक ही समय पर पिता बनकर रहेगा, இங்க குமாரனா यहाँ இருக்கிறார். पर पुत्र के रूप में रहेगा। ஆனா அந்த அந்த சத்தியத்தை நிக்கோதேமு புரிஞ்சுக்கிட்டாரு. वो सत्य को निकोदेमस समझ गया। ஆனா நிக்கோதேமு யோசிக்கிறாரு, நிக்கோதேமஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா எங்க சபை புரியாதே. निकोदेमस समझता है कि मैं तो समझ गया, मेरी कलीसिया नहीं समझ पाएगी। நிக்கோதேமு என்ன நினைக்கிறாரு? निकोदेमस क्या सोचता है? இந்த இயேசு ये यीशु பரலோகத்துல பிதாவாகவும் स्वर्ग में पिता, பூலோகத்துல மனுஷனாகவும் இருக்கிறார். पृथ्वी में मनुष्य के रूप में खड़ा है। ஆனா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, अब मैं समझ गया हूँ, ஆனா எங்க சபை புரியாதே. लेकिन मेरी कलीसिया नहीं समझेगी। இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், तब प्रभु ने कहा, நிக்கோதேமு சமயம் வருகிறது, निकोदेमस समय आ रहा है எப்படி மோசே காலத்துல जैसे मूसा के समय पर ஒரு சர்ப்பத்தை ஒரு கம்புல வச்சு தூக்கி பிடிச்சாங்க. एक सर्प को एक खंबे में रखकर ऊंचाई में पकड़ाया गया था, ஏனென்றால் பாவம் செய்த மனுஷர்களை பாம்பு கடித்தது. क्योंकि पाप किए हुए लोगों को सांप ने डस लिया। அப்பொழுது பிதாவாகிய தெய்வம் சொன்னார், लेकिन पिता परमेश्वर ने कहा, இந்த இந்த கடியிலிருந்து விஷத்திலிருந்து காப்பாற்றப்படணும் और அப்படின்னா, ये जो नशा या जो विष से बचना है, மோசே मूसा ஒரு சர்ப்பத்தை ஒரு கம்பல செய்து பித்தளையில செய்து ஒரு கம்பல இப்படி உயரமா பிடி. एक सर्प को एक लकड़ी पे लपेट कर उसे वहां पर ऊंचाई में दिखाना। யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, जो भी वो तकलीफ पे है, எல்லாரையும் பாம்பு கடிச்சிட்டு जिसको भी सांप ने डसा அந்த है, அந்த அத பார்த்தாச்சுன்னா ஜீவன் கிடைக்கும். उसको देखेंगे तो वो बच जाएंगे। பிதாவாகிய தெய்வம் पिता प्रभु ने மோசேட்ட சொன்னாரு, मूसा से कहा, நீங்க யாரெல்லாம் பாவம் செய்து பாம்பு கடியில இருக்கிறீர்களோ, और जो भी सांप डस कर मरने के परिस्थिति में पाप में வேதனையில हो, அழுகிறீர்களோ, जो दुख में रोते हैं, நீங்க பிழைச்சுக்கிடுவீங்க. तुम बच जाओगे। ஆனா மோசே வைத்திருக்கிற அந்த வெண்கல சர்ப்பத்தை பாருங்கள். लेकिन मूसा रखा हुआ उस तांबे के उस सर्प को देखो, நிறைய பேர் பாம்பு கடிச்சது. और उस बहुतों को सांप ने डस लिया। 4000 பேர் பாம்பு கடிச்சிட்டு. करीब 3000-4000 लोगों को डस लिया। எதுக்கு கடிச்சிட்டு? किस लिए डसा? அவர்கள் தேவனை முறுமுறுத்தார்கள், अब वो प्रभु की ओर कुड़कुड़ करने लगे, அதனால தண்டனை பாம்பு கடிச்சிட்டு. इसीलिए उनको दंड मिला, पाप ने सांप ने काट लिया। வேதனைப்படுறாங்க. अब वो दुख में है। அப்ப கர்த்தர் तब சொல்லுகிறார், प्रभु ने कहा, மோசே मूसा, அந்த கம்புல ஒரு வெண்கல சர்ப்பத்தை வை. और उस एक लकड़े पे एक तांबे का एक सांप बना लेना। யாரெல்லாம் அத பாக்காங்களோ
அவங்களை நான் சுகமாக்குவேன். जो भी उस सर्प को देखेगा वो बच जाएंगे। நிக்கோதேமு பதில் சொல்றாரு. निकोदेमस को कहता है, निकोदेमस வனாந்தரத்துல பாவம் செய்த ஜனங்கள் எல்லாம் பாம்பு கடிச்சதா? निकोदेमस जो जंगल में सांप ने डसा था, वो सबको पाप किया करने के कारण सांप ने डसा, அவங்க எல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்த்த உடனே பிழைச்சுக்கிட்டாங்களா? और वो सर्प को देखने के बाद वो लोग बच गए। அதே போல वैसा ही என்னையும் சிலுவையில அடிச்சிருவாங்க. मेरे को भी क्रूस पर मारेंगे, நான் பலியாக போறேன். मैं बलि हो जाऊंगा, என்ன யாரு பார்த்தாங்களோ அவங்க பிழைச்சுக்கிடுவாங்க. और मुझे जो देखेंगे वो बच जाएंगे। இப்போ நிக்கோதேமுக்கு புரிஞ்சுக்கிட்டு, अब निकोदेमस समझ गया, ஓஹோ பிழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா? अच्छा बचने के लिए एक रास्ता है। அப்ப இயேசு சிலுவையில மரிக்க போறாரு. यीशु अभी मरने पर है, எல்லாருடைய பாவங்களுக்காக பலியாக போகிறார். सारे लोगों का पाप के लिए बलिदान होने वाला இயேசுவை है। நோக்கி பார்த்தார். यीशु की ओर यदि देखें, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா, यीशु करके पुकारे, பாவம் மன்னிக்கப்படுகிறது, पाप का क्षमा किया जाता है, சுகமடைகிறார்கள், चंगाई होती है, சமாதானம் பெறுகிறார்கள், समाधान होता है ரட்சிக்கப்படுகிறார்கள். और उद्धार पाते हैं। நிக்கோதேமுக்கு ஒரே சந்தோஷம். निकोदेमस को खुशी, ஓ அப்போ நீங்க தான் பிதா, और आप ही पिता हैं, நீங்க பரலோகத்துல இருக்கீங்க, आप स्वर्ग में भी இப்ப हैं, என் முன்னால ஒரு ஊழியக்காரர் மாதிரி आप இருக்கீங்க. यहाँ पर एक सेवक के सामने खड़ा நான் है, விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। அடுத்தவர் சொல்லுகிறார், उसके बाद वो कहता है 14-15 வாசிக்கலாம். 14 और 15, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். और जिस रीति से मूसा ने जंगल में सांप को ऊंचे पर चढ़ाया, उसी रीति से अवश्य है कि मनुष्य का पुत्र भी ऊंचे पर चढ़ाया जाए, ताकि जो कोई उस पर विश्वास करे वो अनंत जीवन पाए। நல்லா நிக்கோதேமுக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு. प्रभु ने निकोदेमस को अच्छे से बता பாம்பு दिया, கடிச்சவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இடம் இருந்தது. और जो सांप ने डसा उनके लिए एक सुरक्षा का स्थान था। இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. अब ये पूरे जगह पे रहने वाले को एक सुरक्षा है, நமக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. मेरे लिए और आपके लिए है। இயேசுவை பார்க்கணும், हमको सिर्फ यीशु को देखना है, இயேசுவேன்னு கூப்பிடணும். यीशु की ओर पुकारना है, காரணம் அவர் எனக்காக பலியாயிருக்கிறார். क्योंकि वो मेरे लिए बलिदान हो गया, அவர் உயர்த்தப்பட்டாச்சு. वो ऊंचाई पे उठा लिया அவர் गया, அன்னைக்கே சிலுவையில் அடிக்கப்பட்டார். उसी दिन वो क्रूस पर ना मार खाया, ஆண்டவர் சொல்கிறார், அன்றைக்கு அந்த சர்ப்பத்தை பார்த்து பிழைத்துக் கொண்டார்கள். और उस दिन जो सर्प को देखा वो बच गए। இன்னைக்கு என்ன நீ நோக்கி பார்த்தா நீ பிழைச்சுக்கிடுவ. आज मेरी ओर जो देखेगा वो बचेगा। நான் சர்வ வல்லமுள்ள தெய்வம், मैं सर्वशक्तिमान खुदा हूँ, இதை நீ நம்பணுங்கிற. इससे तू भरोसा कर करके कहा। அதனாலதான் யோவான் கடைசி முடிக்கும்போது பைபிளை முடிக்கிறாரு. யோहन्ना बाइबल को खत्म करने के समय पर आखिर में कहता है, நீங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க तुम வேண்டும். यीशु को मसीहा करके स्वीकार करो, அவருடைய நாமத்தை நீங்க நம்பணும். और उस नाम को भरोसा करो, அந்த நாமத்துல தான் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. और उस नाम पे ही पाप का उद्धार है, வேற எங்கேயும் பாவ மன்னிப்பு கிடையாது. और कहीं पर पाप का उद्धार नहीं பாவ है। மன்னிப்பு எங்க கிடைக்கும்? और पाप का उद्धार कहाँ मिलता है? இயேசுவே சொன்னாதான் பாவ மன்னிப்பு. यीशु करके पुकारेंगे तो पाप का क्षमा है। எங்கேயாவது போயிட்டு மொட்டெல்லாம் போட்டாலாம் பாவ மன்னிப்பு कहीं கிடைக்காது. पर जाकर अपने बाल को मुंडाए तो कोई पाप का क्षमा नहीं मिलेगा, செருப்பு இல்லாம நடந்து போயிட்டு வந்தாலாம் பாவம் மன்னிக்கப்படாது. और बिना चप्पल के कहीं चलकर जाकर आओगे तो कोई पाप नहीं धोया जाएगा, பாவம் ஒரு பெரிய கரை. क्योंकि पाप एक बहुत बड़ा दाग है, அதுக்கு ஏதாவது செய்தது போகாது. उसके लिए कुछ करने से कुछ कार्य नहीं हो सकता। ஒரு பாட்டுல இப்படி படிச்சிருக்கு, एक गीत में ऐसा गाया गया है, ஆண்டவரே ஏதாவது வேஸ்ட கொண்டு தீயில போட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. अगर कुछ व्यर्थ चीजों को आग में डाला जाए तो वो जलकर नष्ट हो जाता ஆனா है, என் பாவத்தை எரிக்கிறதுக்கு தீயே இல்ல. लेकिन मेरे पाप को जलाने के लिए कोई आग नहीं, உம்முடைய ரத்தத்தினால தான் கழுவப்பட முடியும். केवल आपके लहू से ही वो शुद्ध होते हैं। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है, இயேசுவை நோக்கி பார் நீ பிரகாசம் அடைவாய். यीशु की ओर देखो तुम प्रकाशमान बन இயேசு जाओगे। சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் நான் அப்படிங்கிற. यीशु कहता है कोई भी व्यक्ति को प्रकाशमान करने वाला उजियाला मैं हूँ। ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல लोक के सुसमाचार के अंदर 17வது அதிகாரம் 17वां अध्याय 32வது வசனம். 32वां वचन, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், பஸ் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். झूठ की पत्नी को स्मरण रखो। இதுவும் இயேசு தான் சொல்லுகிறார். और ये भी यीशु ही कहता है।
லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். लोत की पत्नी को स्मरण रखो। எதுக்கு லோத்து மனைவி நினைக்கணும்? क्यों लोत की पत्नी को याद करना அவர் है? சொல்லுகிறார், वो कहता है பழைய ஏற்பாட்டு காலத்துல पुराने समय லோத்துன்னு पर ஒரு மனுஷன் இருந்தா, लोत करके एक व्यक्ति था, அவனுக்கு மனைவி இருந்தாங்க, उसकी पत्नी थी, அவங்க 2 பிள்ளைகள் வச்சிருந்தாங்க, उसके 2 बच्चे थे, அவங்க ஒரு கிராமத்துல இருந்தாங்க. वो लोग एक नगर में थे, அந்த கிராமத்துல உள்ள ஜனங்கள் எல்லாம் யாரும் இயேசுவை நம்பல, वो लोग कोई भी यीशु को पर भरोसा नहीं किए, அவரை விசுவாசிக்கல, उसको यीशु को विश्वास नहीं அவரை किया, நோக்கி பார்க்கல. उसकी ओर नहीं देखे। ஆனா 2 தேவதூதர்கள் போனாங்க. लेकिन 2 स्वर्गदूत गए, அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा, லோத்து, लोत, உனக்கு நல்லவனா வாழ விருப்பமா? और क्या तुझे अच्छा व्यक्ति बनना इच्छा है? நாளைக்கு இந்த கிராமம் அழிய போகிறது, कल ये नगर नाश होने वाला है, கெமிக்கல் மேல இருந்து வரப்போகுது, और ऊपर से गंधरस पे तो पड़ने वाला है, தீ வரப்போகுது, अग्नि आएगा। நீ பிழைக்கணும் அப்படின்னா तो यदि बचना चाहता है, ஓடி இருந்த இடத்தை விட்டு வெளியே போங்கிறாரு. इस जगह को छोड़कर दौड़ निकल, அது ஓடணும் அப்படிங்கிறாரு. दौड़ के बाहर உடனே निकल। எலியா சொல்லுது, அவரு லோத்து சொல்றாரு, लोत कहता है, ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க, आप यहाँ पर रुकिए, எங்க சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க, मेरे रिश्तेदार हैं, அவங்களையும் நான் கூட்டிட்டு வரேன். उनको भी मैं ले आता உடனே हूँ। அங்க போறாரு. वो जाता है, அப்பா நாளைக்கு இந்த கிராமம் அழிய போகுது, वो गांव में कहने लगा ये नगर नाश होने वाला நம்ம இந்த है, ஊரை விட்டு வெளியே போகணும். हमें इस नगर को छोड़कर भागना है। இந்த ஊர்ல உள்ள சொந்த பைத்தியக்காரன், और लोगों ने कहा है पागल है, என்னைக்காவது அசிட்டு மேல இருந்து வந்திருக்கா? क्या आज तक कभी गंधरस ऊपर से गिरा है? தண்ணி வருது, மழை தான் வரும். बारिश से तो पड़ता है, யாரோ ஒண்ணு பாகலாக்கிட்டாங்க. कोई तो तुम्हें पागल कहा அவன் किया சொன்னா, है। இல்ல இல்ல தேவதூதர் வந்து சொன்னாங்க. नहीं, मेरे को स्वर्गदूतों ने कहा, ஆனா யாரும் நம்பல. कोई भरोसा नहीं था। காலையில கர்த்தர் சொன்னார், सुबह प्रभु ने कहा, லோத்தை பார்த்து சொன்னாரு, लोत को कहा, நீ உன் மனைவி और अपने पत्नी உன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடிரு, इस नगर को छोड़कर भाग जा, இப்ப இது அழிய போகிறது, और तो ये नाश होने உன் वाला है। ஜீவன் தப்ப ஓடி போ. जीवन बचने के लिए भाग निकल। அப்படி ஓடுதாங்க. वो दौड़ने लगा, ஆனா அவன் மனைவி, उसकी पत्नी, அந்த ஊர் எப்படி அழியும்? वो नगर कैसे नाश होगा? நம்ம அங்கே போனா என்ன? हम वहां पर जाएंगे तो क्या बात அப்படி है? நினைச்சிட்டு பின்னால பார்த்தாங்க, वैसे विचार में वो पीछे पलटी, அவங்க அப்படியே அழிஞ்சிட்டாங்க. और वो वैसे ही नाश हो அந்த गई। ஊர் பூரா அழிஞ்சு போச்சு. वो पूरा गांव नाश हो गया, லோத்து மனைவி அங்கேயும் போல இங்கேயும் போல ஒரு நமக்கு கம்பாவா ஆயிட்டாங்க. और लोत की पत्नी ना ही उस तरफ गई ना इस तरफ, वो नमक के खंबे में बदल गई। இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல அந்த உப்பு கம்பமாக நிக்கிறார். आज भी इजराइल देश में वो नमक के खंबे के रूप में खड़ी है। ஏசப்பா சொல்லுகிறார், यीशु कहता है, லோத்து மனைவி மறக்காத, लोत की पत्नी को याद रखना, भूलना नहीं। ஓடு ஓடுன்னு சொல்லி ஓடலவா, दौड़ दौड़ करके कहेगा तो दौड़ते रहना, அங்க பெருத்த பார்க்காத, पीछे मत पलटो। ஆனா அவ பார்த்தா, उसने देखा, அவ அங்கேயும் போல இங்கேயும் போல உப்பாவே மாறிட்டா. और वो यहाँ ना वहाँ वो नमक बन गई। இயேசுவான நம்ம நேசிக்கிறார். यीशु हमसे प्रेम करता நம்முடைய है। விசுவாசம் எப்படி இருக்கணும்? हमारा विश्वास कैसे होना चाहिए? தேவன் சர்வ வல்லவர், प्रभु सर्वशक्तिमान है। இயேசு பரலோகத்துல இருக்கிறார், यीशु स्वर्ग में भी है, இங்கே இருக்கிறார், यहाँ पर भी ஆனா है, எனக்கு உள்ளேயும் பரிசுத்த ஆவியாக வருவார். लेकिन मेरे अंदर वो पवित्र आत्मा बनकर आएगा, அவரோட நம்ம நடக்கணும். उसके साथ हमें चलना है। அதனால ஜெபம் பண்ணணும், इसलिए प्रार्थना இயேசுவா, करें, எனக்கு பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பிடுங்க. हे यीशु पवित्र आत्मा से मुझे भर दे। பரலோகத்துல பிதா, स्वर्ग में पिता, அவர் நடமாடும் போது இயேசு, और चलते फिरते इस दुनिया में मैं यीशु எனக்கு था। உள்ள அவர் வரும்போது பரிசுத்த वो ஆவியானவர். जब मेरे अंदर आता है वो पवित्र आत्मा बनकर बाइबल आता அப்படிதான் है। சொல்லுகிறது. बाइबल ऐसी कहती அவர் है, உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள். वो तुम्हारे अंदर है इसलिए तुम उसको जानोगे। ஆகவே பரிசுத்த ஆவியானவராக அவர் கிரியை செய்தார். और वो पवित्र आत्मा बनकर तुमसे कार्य करता தேவன் है। பெரிய காரியங்களை प्रभु செய்தார். महान कार्य करता है। இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். प्रभु आज भी हमसे प्रेम करता है। இயேசுவை நம்ம எப்படி நம்பணும்? यीशु को हमें कैसे समझना அவர் है? வெறும் ஊழியக்காரர் அல்ல, और वो कोई सेवक नहीं, பரலோகத்துல பிதாவாகவும், स्वर्ग में पिता, நிக்கோதேமு பக்கத்துல அவர் மேசியாவாகவும், निकोदेमस के सामने वो मसीहा बनकर, நமக்கு மத்தியில அவர் தெய்வமாக இருக்கிறார். हमारे सामने वो खुदा बनकर है। நிக்கோதேமு அப்படியே நம்பிட்டார், निकोदेमस ने भरोसा कर அப்படியே लिया, விசுவாசித்தார். वो विश्वास किया, அந்த நம்பிக்கையோட தன்னோட வீடு முழுவதையுமே ரட்சித்தார். वो उस भरोसे पे पूरे घर का उद्धार पाया அவர் है। நல்லா நினைச்சிட்டா, இயேசுவானவர் மனிதன் அல்ல, और यीशु मसीह मनुष्य नहीं அவர் है, கிறிஸ்து. वो खुदा है। அடுத்து அவர் சொல்லிட்டாரு, நிக்கோதேமு என்ன சொன்னாரு? उसके बाद उसने निकोदेमस को क्या कहा? நிக்கோதேமு, நான் பரலோகத்துல பிதாவாக இருக்கிறேன், निकोदेमस मैं खुदा स्वर्ग में हूँ,
உலகத்துல நான் மனிதனாக இருக்கிறேன் मनुष्य के रूप में यहाँ पर तेरे सामने खड़ा என்னைய हूँ। தவிர மேல யாருமே இல்ல मैं जे छोड़कर ऊपर कोई नहीं, அப்படின்னு நிக்கோதேமு ஸ்ட்ராங்கா அடிச்சிட்டாரு वैसे निकोदेमस को कह दिया। ஆனா இயேசு சொல்றதுக்கு முந்தியே தாவீது ஒரு நாள் சொல்றாரு लेकिन यीशु कहने के पहले ही दाऊद ने एक दिन कहा, ஆண்டவரே பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யார் எனக்கு हे प्रभु स्वर्ग में तुझे छोड़कर मेरे लिए कौन है? பஸ் நீர் எனக்கு போதும் आप मेरे लिए काफी है। அப்படிப்பட்ட நம்பிக்கையோட அந்த காலத்துல தாவீது ஜெபம் उस பண்ணுகிறார் जमाने में दाऊद भरोसे से बातें किया है। நம்மளும் ஜெபம் பண்ணணும் हमें भी बातें करना என் है। தேவன் பரலோகத்துல ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் मेरा प्रभु स्वर्ग में राजाओं का राजा बनकर है। உலகத்துல நான் அவரை பார்ப்பதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் दुनिया में मुझे दिखाई देने के लिए वो क्रूस पर मार ஆனா खाया, இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் लेकिन अब पवित्र आत्मा बनकर है। கண்டிப்பா எனக்கு வேண்டிய சகலத்தை அவர் செய்வார் जरूर मुझे जो जरूरत है वो सब कुछ करेगा। அன்றைக்கு நோயை சுகமாக்கினார் उस दिन बीमारी को चंगाई किया, இன்றைக்கும் நோயை சுகமாக்கினார் आज भी बीमार को चंगा அன்றைக்கு करेगा। கஷ்டப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதித்தார் और उस दिन कंगालों को कष्टों में रहने वालों को आशीष किया, இன்றைக்கும் கஷ்டப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதித்தார் आज भी कंगालों को कष्टों में रहने वालों को आशीष कर நமக்கு देता நல்ல है। மெய் சமாதானம் தருவார் हमें एक सच्चा समाधान देता है। ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானம் தருவார் जिसका कोई ज्ञान नहीं उसको ज्ञान देख வேலை सिखाता है, இல்லாதவர்களுக்கு வேலையை தருவார் और जिसको काम नहीं उसे काम देता ஆனா है। இயேசுவை நோக்கி பார்க்கணும் हमें यीशु की ओर देखना है। பரலோகத்திலும் பூலோகத்திலும் நிறைந்திருக்கிற கர்த்தர் स्वर्ग और पृथ्वी पर वो भरपूर है। ஜெபம் பண்ணுவோம் हम प्रार्थना करेंगे, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி हम सब பார்க்கணும் प्रभु की ओर देखें। பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் स्वर्ग में रहने वाले खुदा, அவர் பிதாவாக இருக்கிறார் वो पद पिता परमेश्वर। நிக்கோதேமு பரலோகத்திலும் பூலோகத்திலும் நான் இருக்கிறேன் निकोदेमस स्वर्ग में और पृथ्वी पर है, நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிறேன் मैं स्वर्ग में और पृथ्वी में है। இதை நம்பினால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் और ये इसको भरोसा करेगा तो तुझे नित्य जीवन मिलेगा। நிக்கோதேமு அப்படியே விசுவாசித்தார் निकोदेमस ने वैसे ही भरोसा किया। நம்மளும் ஜெபம் பண்ணுவோம் हम भी प्रार्थना करेंगे। இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் यीशु को நீர் धन्यवाद, சிலுவையில் எங்களுக்காக आप மரித்தீர் क्रूस पर हमारे लिए मर गए। நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் हम आपकी ओर देखते हैं, நாங்கள் சுகமடையணும் हम चंगाई पानी चाहिए, சமாதானமா இருக்கணும் समाधान से रहें। எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை நீங்க தான் எனக்கு தரணும் हमें जो जरूरत है वो सब कुछ आप ही हमें दीजिए। நன்றி சொல்கிறோம் பிதாவே धन्यवाद करते हैं இங்க पिता। இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவோட நாமத்துல हर வாழ்த்துகிறோம் एक जो बातें को सुना है प्रभु यीशु के नाम से कहते हैं। நீர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகத்துக்காய் நன்றி आपने जो उन्हें दिया है वो चंगाई के लिए விசுவாச धन्यवाद, வாழ்க்கைக்காய் நன்றி विश्वास की बातों के लिए நீர் धन्यवाद। அவரோட கூட இருக்கணும் आप उनके साथ உம்முடைய रहिए, பரிசுத்த ஆவியினால आपके நிரப்பிடணும் पवित्र आत्मा से भर அவர்கள் दीजिए, ஜெபம் பண்ணும்போது அவர்களோடு இடைப்படணும் और वो जब बातें करते हैं तो उनके साथ में रहिएगा। நாங்கள் உம்மை நோக்கி हम பார்க்கிறோம் आपकी ओर देखते எங்களுடைய हैं, பரிசுத்தத்தினால் வல்லமையினால हमें நிரப்பி पवित्र आत्मा से सामर्थ्य से भर கவலை दीजिए, எல்லாம் மாறட்டும் सारे कष्टों को दूर எல்லா कीजिए, டென்ஷனும் மாறட்டும் सारा टेंशन निकाल दीजिए, சொல்லாத நினைவு மாறட்டும் बुरे विचार को दूर ஒரு कीजिए, புதிய அனுபவம் புதிய ஆவியை தாங்க नया अनुभव नई आत्मा से भर दीजिए प्रभु। ஏசப்பா நீங்க அப்படி எனக்கு தருவதற்காய் आप நன்றி ऐसे ही हमें देंगे, इसलिए धन्यवाद, நன்றி धन्यवाद, नंदी येसप्पा। धन्यवाद करते हैं உம்முடைய प्रभु। நாமத்துக்கே மகிமை आपकी உண்டாகட்டும் नाम की महिमा करते இயேசு हैं, கிறிஸ்து நாமத்துல பிதாவே यीशु के नाम से मांगते हैं। ना तो बल से ना शक्ति से पर मेरे आत्मा के द्वारा, ना तो बल से ना शक्ति से पर मेरे आत्मा के द्वारा, ये पहाड़ टल जाएगा, ये पहाड़ टल जाएगा, ये पहाड़ टल जाएगा, पर मेरे आत्मा के द्वारा पर मेरे आत्मा के द्वारा। हे मेरे मन यहोवा को धन्य कहे, जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कहे। हे मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को न भूलना। आमीन। प्रेज़ द लॉर्ड।